லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. அமெரிக்க அதிபரான ஜோ பைடன் அதிபர் தேர்தல் போட்டியில் இருந்து விலகுவதாக வெளியிட்ட அறிவிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 81 வயதான ஜோ பைடன் தற்போது அமெரிக்க அதிபராக பதவி வகித்து வருகிறார். இந்த ஆண்டின் நவம்பர் மாதம் நடைபெற இருக்கும் அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் தன்னை வேட்பாளராக அறிவித்திருந்தார். முன்னாள் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உடனான நேரடி விவாதத்தின் போது டிரம்பை எதிர்கொள்ள முடியாமல் ஜோ பைடன் தடுமாறியது அவரது கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் நிர்வாகிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தற்போது ஜோ பைடன் அதிபர் தேர்தலில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். மேலும் 2020 ஆண்டில் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதும் துணை அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸை தேர்ந்தெடுத்தது நான் செய்த சரியான முடிவு என்றும் அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸிற்கு முழு ஆதரவு அளிப்பதாகவும் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். எனது நலன் சார்ந்தும் ஜனநாயக கட்சியின் நலன் சார்ந்தும் இந்த முடிவை எடுத்ததாக ஜோ பைடன் குறிப்பிட்டுள்ளார். எஞ்சியுள்ள பதவிக்காலத்தை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துவேன் என்றும் தேர்தலில் இருந்து விலகியது குறித்து விரைவில் விரிவாக பேசுவதாகவும் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.